ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய மாநில திட்டக்குழு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் ரிப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 அதோடைய முக்கிய அம்சங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ஸ் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 2023 உலக பொருளாதாரம் வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2023 3.33% அந்த இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 2022-23 பார்த்தீங்கன்னா 7.61% இருந்துச்சு. 2023-24 பார்த்தீங்கன்னா 9.19% இருந்துச்சு. 2024-25 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் 6.48%. சரிங்களா, இது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது டேட்டாலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2021-22 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி சதவீதத்தை தொடர்ந்து எட்டி வருகிறது. நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதோடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8% மேலே தான் வந்து இருக்குது. சரிங்களா, 8% அதுக்கு மேலே தான் இருக்குது. அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் நிலப்பரப்பில் 4% நாட்டின் மக்கள் தொகையில் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 4% வந்து நம்ம தமிழ்நாடு கொண்டு இருக்கேன். மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 6% வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கொண்டு இருக்கேன். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.21% வந்து பங்களிப்பு வந்து அளிச்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.21%. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, நடப்பு விலையில் அந்த நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஜிஎஸ்டிபி இது மாநில உள்நாட்டு உற்பத்தி. எவ்வளோ கோடி வந்து எட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 27.22 லட்சம் கோடியை வந்து எட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா பெயரளவு வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 13.7% ஆகும். உண்மையான வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 8.33% வளர்ச்சி விகிதமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சி விகிதம் பார்த்துக்கோங்க. உள்நாட்டு மாநில உற்பத்தி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எவ்வளோ கோடி எட்டியிருக்காங்கன்னா 27.22 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023-24 தேசிய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 9.21%. அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு எதாவது டேட்டா இல்லை. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து முன்னணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டார் வாகன உற்பத்தி, உதிரி பாகங்கள், ஜவுளி, தோல் பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தனிநபர் வருமானம் இது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022-23 பார்த்தீங்கன்னா 2.78 லட்சமாக வந்து இருக்குது. சரியா, 2,78,000 இருக்குது. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 2,78,000. அது 2022-23 நிதியாண்டு டேட்டா படி. இது பார்த்தீங்கன்னா தேசிய சராசரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,69,00,000 இருக்குது. 1,69,000 தேசிய சராசரி வந்து அவ்வளோ. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 2,78,000. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் வந்து தேசிய சராசரியை காட்டிலும் எத்தனை மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 1.64 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அது ரொம்ப முக்கியம். 4வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்க முக்கியமான மாவட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம். இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதை சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நிறைய டேட்டா இருக்கும். 2023-24 சேவைத்துறைன்னு நமக்கு தெரியும் 3ஆம் நிலை துறைன்னு. அதோடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 53.63%. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம், சரிங்களா? தமிழ்நாட்டில் அந்த சேவைத்துறையோட பங்களிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில உற்பத்தியில் சேவைத்துறையோட பங்களிப்பு வந்து 53.63%. அது நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது கரண்டில் இருக்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சேவைத்துறையுடைய பங்களிப்பு வந்து 53.63%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை துறை அதோடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 33.37%. முதன்மைத்துறை அதோடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 13%. இது எல்லாமே முக்கியம். முதன்மை துறையுடைய பங்களிப்பு எவ்வளோ, 2ஆம் நிலை துறையுடைய பங்களிப்பு எவ்வளோ, இந்த 3ஆம் துறை அந்த சேவைத்துறையுடைய பங்களிப்பு எவ்வளோ, இது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ந்த பொருளாதாரங்களைப் போலவே மாநிலத்தில் 2ஆம் நிலை துறையினுடைய பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5% அளவில் அதிகரித்தால் வேலைவாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். இந்த 2ஆம் நிலை இருக்கு இல்லையா, அதோடைய பங்களிப்பு வந்து ஒரு 5% வந்து அதிகமாகுனா ஸோ வேலைவாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துருப்பதெல்லாம். ஸோ அதிக தொழில்மயமாக்கப்பட்ட நகரமயமாக்க பொருளாதாரமான தமிழ்நாடு 2030க்குள் $1 trillion பொருளாதாரத்தை எட்டுவதை இலக்காக வந்து கொண்டுள்ளது. இது வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். 2030க்குள்ளே பார்த்திங்கன்னா $1 trillion பொருளாதாரம் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து இலக்கு வச்சுருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணவீக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய பணவீக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்தியா கொடுக்கல, ஸோ உலகளாவிய கொடுத்துருக்காங்க. ஸோ உலக அளவில் பணவீக்கம் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 8.6 அவ்வளோ சதவீதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உலகளாவிய பணவீக்கம். 2023 பார்த்தீங்கன்னா 6.7% இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ பணவீக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உலகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பணவீக்கம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2022-23 பார்த்தீங்கன்னா 6.7% இருந்துச்சு இந்தியாவுடைய பணவீக்கம். 2023-24 பார்த்தீங்கன்னா 5.4% இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2024-25 அந்த ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவுடைய பணவீக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.9% வந்து இருக்குது. இப்போ நம்ம ஸோ உலகம் பார்த்தாச்சு, ஸோ இந்தியாவுடைய பணவீக்கம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோடைய பணவீக்கம் பார்த்திங்கன்னா 2022-23 பார்த்திங்கன்னா 6% இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2023-24 பார்த்திங்கன்னா 5.4% இருந்துச்சு. 2024-25 பார்த்திங்கன்னா 4.8% வந்து இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019-20 முதல் 2023-24 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவுடைய பணவீக்கம் பார்த்திங்கன்னா 4.85% இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் வந்து கொடுத்துருக்காங்க 5.7% இருந்த போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 2023-24 20 முக்கிய இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 8வது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டிருந்தது. குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தில் வந்து தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ 8வது பிளேஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நகர்ப்புற பணவீக்கம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2019-20 பார்த்திங்கன்னா 6% இருந்த நகர்ப்புற பணவீக்கம் பார்த்திங்கன்னா 2024-25 4.5% வந்து குறைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 வரைக்கும், சரிங்களா? ஸோ கிராமப்புறத்தில் வந்து எவ்வளோ பணவீக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முக்கியம், 5.4%. ஸோ தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற பணவீக்கம் வந்து எவ்வளோ, ஸோ கிராமப்புற பணவீக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கோங்க. கரண்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு நகர்ப்புற பணவீக்கம் 4.5, கிராமப்புற பணவீக்கம் பார்த்திங்கன்னா 5.4. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் விவசாயத்துறையில் வந்து தமிழ்நாட்டோட பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய
மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து விவசாயத்துறையோடைய பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி வந்து பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5வது பெரிய துறையாக வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வருமானத்தில் ஸோ இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 5வது பெரிய துறையாக வந்து வருமானம் ஈட்டி கொடுக்கறதுல வந்து இருக்குது. சரிங்களா, முதன்மை துறையாக வந்து நம்ம சேவைத்துறையில் தான் வந்து அதிகமாக சொல்லுவோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா 5வது பெரிய துறையாக வந்து விவசாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பயிரிடப்பட அந்த பயிர் வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. உணவு தானியங்கள் பார்த்திங்கன்னா 62% வந்து பயிரிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ எண்ணெய் வித்துக்கள் அதோடைய பங்களிப்பு வந்து ஒரு 38%. உணவு பயிர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் பயிர்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ அதிக அளவு வந்து நம்ம பயிர் வந்து நமக்கு தெரியும், நெல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நெல்லுடைய பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2019-20 பார்த்திங்கன்னா மொத்த பரப்பில் வந்து எவ்வளோ வந்து நெல் பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 32.1% வந்து நெல் வந்து பயிரிட்டிருப்பாங்க. 2023-24 பார்த்தீங்கன்னா 34.4% வந்து அந்த பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெல் பயிரிடும் பரப்பு வந்து எவ்வளோ பார்த்துக்கோங்க. 2019-20 வந்து 32.1, 2023-24 34.4%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். வேளாண் புள்ளி விவரங்கள் ஒரு கண்ணோட்டம். இது பார்த்திங்கன்னா 2024 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எந்த இதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இந்த 3 இதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோள உற்பத்தியில் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. நெல் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உரநகர், மாநிலத்துடைய உரநகர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2019-20 பார்த்திங்கன்னா 9.65 லட்சமாக இருந்த 9.6 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த உர பயன்பாடு பார்த்திங்கன்னா 2023-24 பார்த்திங்கன்னா 10.68 லட்சம் மெட்ரிக் டன்னாக வந்து அதிகரிச்சிருக்கு உரத்தோட பயன்பாடு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிக வங்கிகள் வழங்கும் விவசாய கடனில் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023-24 எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 3.58 லட்சம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெல்லுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 105 ஒரு குவிண்டாலுக்கு 105 வந்து ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்புக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து ஊக்கத்தொகை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 215 வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த தோட்டக்கலை பயிரும் வந்து முக்கிய வருவாய் ஈட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தோட்டக்கலைத்துறையும் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்களுக்கான மொத்த பரப்பளவு வந்து 2023-24 பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பரப்பளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 16.3 லட்சம் ஹெக்டேர் அளவு பரப்பளவு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இந்தியாவின் முட்டை உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பிளேஸில் இருக்குது. இறைச்சி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 6வது பிளேஸில் இருக்குது. முட்டை உற்பத்தியில் வந்து 2வது பிளேஸு, இறைச்சி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 6வது பிளேஸு. ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையுடைய பங்களிப்பு. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உற்பத்தி துறையில் ஸோ இந்திய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11.90%, 90% வந்து பங்களிப்பு வந்து கொடுக்குது. பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் எண்ணிக்கை நாட்டில் முன்னணியில் உள்ளது. தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்ததும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் தமிழ்நாடு 2023-24 தேசிய அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது 2023-24 நிதியாண்டில். அடுத்து பாருங்கள்
ஸோ இந்தியாவின் டெட்ராய்டு, ஆசியாவின் டெட்ராய்டுனா நமக்கு தெரியும் சென்னை தான். ஏன் அதுக்கான பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுலாம் எந்தெந்த இதில் வந்து முதன்மையாக இருக்குது ஆல்ரெடி பார்த்தோம். ஜவுளி, தோல் பொருட்கள், மின்னணு உற்பத்தி, இதில் எல்லாமே வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக பாருங்கள். மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள் ஆகியவற்றில் மாநிலத்தின் முதலிடத்தில் உள்ளது. சரிங்களா? இந்த மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள் உற்பத்தி, தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து முதல் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புகளில் 2வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புகள். ஸோ இதில் வந்து 2nd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து வேறு இதெல்லாம் வந்து ஏற்றுமதியில் வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. பொறியியல் சார் உற்பத்தி பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி நூல், கைத்தறி பொருட்கள், தோல் பொருட்கள், ஸோ ஆகியவற்றை வந்து ஏற்றுமதி செய்வதில் வந்து இந்தியா வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது. தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது முக்கியம். 2021, 22 மற்றும் 2023, 24க்கு இடையில் உற்பத்தி துறை பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் வந்து பங்களிப்பு அளிச்சிருக்கு, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 8.33% கட்டுமானத்துறை பார்த்திங்கன்னா 9.03% வளர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்து பாருங்கள், இது வந்து நமக்கு கேள்விப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். 2024ஆம் ஆண்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு எவ்வளோ கோடிகள் வந்து முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பாருங்கள், 2023, 24ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணியாளர்களில் 54.63% பேர் சேவைத்துறையில் பணிபுரிந்தனர். இது தேசிய சராசரியான 58.07க்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற பணியாளர்கள் வந்து சேவைத்துறையில் வந்து எவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க, பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் அப்படி பாஸ் பண்ணி இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது முக்கியம். அடுத்து தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் இந்தியாவின் 3 முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. கடன் வைப்பு விகிதம் CDR. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இந்த CDR விகிதம், கடன் வைப்பு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 2019, 20 பார்த்தீங்கன்னா 109.2% இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 117.7% இருக்குது. கடன் வைப்பு விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 24,390 தானியங்கு பணம் வழங்கும் இயந்திரங்களை கொண்டு நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. ஸோ ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம் அதிகமாக இருக்கிற மாநிலங்களில் முன்னிலை மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஏடிஎம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, 24,390. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை செய்கிறாங்க இல்லையா, நம்ம உழைப்பாளர் குழு வயது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த தொழிலாளர்களுடைய பங்களிப்பு விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2023, 24 பார்த்தீங்கன்னா 64.6% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட கடந்துள்ளது, அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேசிய சராசரியோடைய தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 64.3. தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 64.6, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் முக்கியமான டேட்டா தான். ஸோ அடுத்து பாருங்கள், சமூக முன்னேற்ற குறியீடு மற்றும் உயர்கல்வியின் மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றில் முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சமூக முன்னேற்ற குறியீடு மற்றும் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைவான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலை ஆகியவற்றில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம், நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டிலும் சுகாதார குறியீட்டிலும் தமிழ்நாடு வந்து 3வது பிளேஸில் இருக்குது. 3வது பிளேஸில் எதில் இருக்குது, 2ண்டில் எதெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள்,
ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டுடைய வறுமை நிலை. ஸோ வறுமை நிலை பார்த்திங்கன்னா வறுமை பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சதவீதத்துலேருந்து எவ்வளோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2005 2023 வரைக்கும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வறுமை வீதம் பார்த்திங்கன்னா ஸோ 36.54% 1.43% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ அதே அளவில் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவுடைய வறுமை நிலை வந்து ஸோ எந்த லெவலில் வந்து எந்த அளவில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 55.34% 11.28% வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமானது தான். ஊரக பகுதிகள் மற்றும் நகரங்களில் சராசரி தனிநபர் நுகர்வு செலவில் தமிழ்நாடு 4வது இடத்தை பெற்றுள்ளது. தனிநபர் நுகர்வு செலவில் தனிநபர் நுகர்வு செலவில் வந்து தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. தனிநபர் ஆண்டு வருமானத்தில் வந்து 4வது பிளேஸில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தனிநபர் வருமானத்தில் 4th பிளேஸு, தனிநபர் நுகர்வு செலவில் வந்து 4th பிளேஸ். ரெண்டுமே அந்த 4th பிளேஸ் தான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தொடக்க பள்ளிகளில் மொத்த மாணவர் பதிவு விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தொடக்க பள்ளிகளில் மொத்த மாணவர்கள் வந்து ஸோ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 98.4% வந்து இருக்காங்க. ஸோ உயர்நிலை பள்ளிகளில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவு விகிதம் பார்த்திங்கன்னா 97.5% வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளிகளில் பதிவு விகிதம் பார்த்திங்கன்னா 82.9% வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேசிய சராசரியோட எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேசிய சராசரி வந்து பார்த்துக்கோங்க. தேசிய சராசரி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடக்கப்பள்ளி, செகண்டு உயர்நிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது வந்து மேல்நிலைப்பள்ளி. ஸோ அதுக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய அளவுக்கும் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கைப்படி பள்ளி கல்வி தரநிலை குறியீட்டில் கேரளாவுக்கு அடுத்த நிலையில் தமிழ்நாடு உள்ளது. இது ரொம்ப முக்கியம். பள்ளி கல்வி தரநிலை குறியீட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 82.2%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 73.4%. கல்வி தரநிலை குறியீட்டில் கேரளாவுக்கு அடுத்தபடியாக வந்து தமிழ்நாடு இருக்குது. ரெண்டுத்துக்கும் பர்சன்டேஜ் வந்து முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இடைநிற்றல் வீதம், மேல்நிலை கல்வியை தொடர முடியாமல் இடைநிற்றல் வீதம் வந்து இது ரொம்ப முக்கியம். இடைநிற்றல் வீதம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5% இருக்குது. ஸோ தேசிய சராசரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.6% இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ 5வது தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பு. ஸோ அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு வந்து அந்த தேசிய குடும்ப நல சுகாதாரத்தை அந்த வரிசையில் வந்து 3வது பிளேஸில் இருக்குது. மருத்துவ சுற்றுலாவுக்கு உகந்த இடமாக வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ எப்படின்னா மெடிசனல் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்த 5வது தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பில் வந்து ஸோ தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 3வது பிளேஸில் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான காலநிலை மாறுபாடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த புயல்கள்லாம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து ரீசெண்ட் டைமில் அதை கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸில் கூட இந்த 2 புயல் ஏதோ ஒரு புயல் வந்து கேட்டிருந்தாங்க. வர்தா புயலை ஓகே புயலாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ வர்தா புயல் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2016, ஒக்கி புயல் பார்த்திங்கன்னா 2017, கஜா புயல் பார்த்திங்கன்னா 2018 வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயல் வந்து வந்திருக்கும். 2024 பார்த்திங்கன்னா பெங்கால் புயல் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை சரியான இணையில் கேட்கலாம், அது தவறான இணை, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் புயல்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கு ப்ளஸ் 0.68 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்புடன் சராசரி வெப்பநிலை மாற்றத்தில் மேல்நிலை காணப்படுகிறது. சராசரியாக வந்து எவ்வளோ வெப்பம் இருக்குது ஒரு நூற்றாண்டுக்கு அதிகமாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, 0.68. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டேட்டாவை பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கின் எஸ்டிஜியில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சிக்கான ஒரு இலக்குகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17 இலக்குகள் இருக்கும். அது வந்து 2030க்குள்ளே வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 13வது இலக்காக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை செயல்பாடு. சரிங்களா? அந்த குறியீட்டில் வந்து தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்குடைய 2023-24 ரிப்போர்ட்டில் காலநிலை செயல்பாடு இந்த வரிசையில் வந்து தமிழ்நாடு வந்து
எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 81 புள்ளிகளுடன் முதல் இடத்துல இருக்குது. காலநிலை செயல்பாடில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. எத்தனை புள்ளிகள்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 81. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியோட அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாடு. தேசிய சராசரியும் பார்த்துக்கோங்க. காலநிலை செயல்பாடு குறியீடில் வந்து தேசிய சராசரி வந்து 67. ஸோ தமிழ்நாட்டோட இது பார்த்திங்கன்னா 81 புள்ளியுடன் முதல் இடத்துல இருக்குது. காலநிலை செயல்பாடில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு. ஸோ அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையான இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.